சென்னை போலீஸ் கமிஷனர் அலுவலகத்துக்குள் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனைக்கு செல்லப் போகிறார்கள் என்ற தகவல் கடந்த சில தினங்களுக்கு முன் கசிந்தது. உடனே கமிஷனர் அலுவலக கதவுகள் மூடப்பட்டன. போலீஸ் அதிகாரிகள் உள்ளிட்ட அனைவரும் கடும் சோதனைக்கு பின்பே அனுமதிக்கப்பட்டனர். 4 மணி நேரத்துக்கு மேல் இந்த பரபரப்பு நீடித்தது. பின் அமலாக்கத்துறை சோதனை நடத்தவில்லை என்பது உறுதியானதால் கமிஷனர் அலுவலகம் சகஜ நிலைக்கு வந்தது. கமிஷனர் அலுவலகத்தில் ஏன் சோதனை நடத்த வேண்டும்? இது தொடர்பாக அமலாக்கத்துறை அதிகாரிகளிடம் விசாரித்த போது அதிர்ச்சியளிக்கும் தகவல் வெளிவந்தது. சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் கட்டுமான நிறுவனம் ஒன்று சிக்கியுள்ளது. அதன் பின்னணியில் ஆளும் கட்சியின் பலம் வாய்ந்த முக்கிய புள்ளிகள் இருக்கிறார்கள். 450 கோடி ரூபாய் சொத்து தொடர்பான சட்டவிரோத பண பரிவர்த்தனைகள் நடந்துள்ளன. அது தொடர்பான ஆவணங்கள் அனைத்தும் சென்னை போலீஸ் கமிஷனர் அலுவலகத்தில் தான் இருக்கின்றன. அதை தேடியே சோதனை மேற்கொள்ள அமலாக்கத்துறை திட்டமிட்டது. முன்னரே தகவல் கசிந்ததால் சென்னை போலீஸ் கமிஷனர் அலுவலக அதிகாரிகள் உஷாராகி கதவுகளை மூடிவிட்டனர். வலுக்கட்டாயமாக சென்று சோதனையில் ஈடுபட்டால் தேவையில்லாத சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படும்படியான சூழல்கள் உருவாகலாம் என்பதால் அந்த நாளில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனைக்கு செல்வதை தவிர்த்துள்ளனர். ஓசன் லைஃப் ஸ்பேசஸ் குழும உரிமையாளர் சென்னை கோட்டூர்புரத்தைச் சேர்ந்த சில்வானஸ் கிங் பீட்டர் பங்குதாரர் பாலசுப்ரமணியன் ஸ்ரீராம் என்பவரை ஏமாற்றியதாக குற்றச்சாட்டு எழுந்தது. அவரை சென்னை போலீஸ் கமிஷனர் அலுவலகம் வரவழைத்து பேசி 50 கோடி ரூபாய் வரை செட்டில் செய்ததாக புகார் கூறப்பட்டுள்ளது. இதில் சட்டவிரோத பண பரிமாற்றம் நடந்திருப்பதை அமலாக்கத்துறை கண்டுபிடித்துள்ளது. சில்வானஸ் கிங் பீட்டருக்கும் ஆளும் கட்சியை சேர்ந்த முக்கிய புள்ளிகளுக்கும் நெருங்கிய தொடர்பு இருப்பதும் தெரிய வந்துள்ளது. பண முதலீடு தொடர்பாக ஆளும் கட்சி புள்ளிகளோடு பீட்டருக்கு பிரச்சனை ஏற்பட்டதன் அடிப்படையிலேயே பங்குதாரரை ஏமாற்றிய புகாரின் மீது சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் நடவடிக்கை எடுத்திருப்பதாக தெரிய வந்துள்ளது. பீட்டர் தொடர்பான இடங்களில் சோதனை நடத்தி பறிமுதல் செய்யப்பட்ட 450 கோடி ரூபாய் சொத்து ஆவணங்கள் அவருடையதா அல்லது அவரை பினாமியாக பயன்படுத்தி ஆளும் கட்சி முக்கிய புள்ளிகள் வாங்கிய சொத்துக்களா என்பது பற்றி அமலாக்கத்துறை ஆய்வு நடக்கிறது. சென்னை மாநகர போலீஸ் அலுவலகத்துக்குள் விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்ட பீட்டரை 2 நாட்களுக்கு மேலாக கமிஷனர் அலுவலகத்தில் அடைத்து வைத்து மிரட்டி உள்ளனர். அது குறித்தெல்லாம் முழுமையாக விசாரித்தால் கூடுதல் அதிர்ச்சிகள் வெளிப்படும். அதனால்தான் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனைக்கு வரப்போகின்றனர் என்றதும் போலீஸ் கமிஷனர் அலுவலக வாயில் கதவுகள் அவசரமாக மூடப்பட்டுள்ளன. என்றைக்கு இருந்தாலும் கமிஷனர் அலுவலகம் மட்டுமல்ல, இந்த விவகாரத்தில் தொடர்புடைய இடங்களில் சோதனை நடந்தே தீரும் என்று அமலாக்கத்துறை அதிகாரிகள் கூறினர்.